காவல்துறை விசாரணை காவலில் லாக்அப் மரணங்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவை பெரும்பாலும் காவல்துறை அதிகாரிகளின் அத்துமீறல்கள், சித்திரவதைகள், அலட்சியம் மற்றும் சட்ட விதிகளை பின்பற்றாதது போன்றவற்றுடன் தொடர்புடையவை. கொடூரமான சித்திரவதை. பெரும்பாலான லாக்அப் மரணங்களுக்கு முக்கிய காரணம் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக அல்லது தகவல் பெறுவதற்காக காவல்துறையினரால் நடத்தப்படும் கொடூரமான சித்திரவதைகள்தான். இதில் உடல் ரீதியான தாக்குதல்கள், மனரீதியான சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை கூட அடங்கும். சாத்தான்குளம் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மரணம் போன்ற சம்பவங்கள் இதற்கு அப்பட்டமான சான்றுகள். மருத்துவ உதவி மறுப்பு அல்லது அலட்சியம். விசாரணையின் போது ஏற்படும் காயங்கள் அல்லது ஏற்கனவே இருக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கு சரியான நேரத்தில் மருத்துவ உதவி வழங்காதது மரணத்துக்கு வழிவகுக்கும். பல சமயங்களில் சித்திரவதையால் ஏற்பட்ட காயங்களை மறைப்பதற்காகவும் மருத்துவ உதவி மறுக்கப்படுகிறது. 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாதது. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் பயண நேரம் நீங்கலாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த வேண்டும் என்பது சட்டம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இந்த விதி மீறப்பட்டு சட்டவிரோதமாக காவலில் வைத்து சித்திரவதை செய்யப்படுகிறது. ஒருவரை எதற்காக கைது செய்கிறோம் என்பதை தெரிவிக்காமல் கைது செய்வது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் அளிக்காதது. கைதான நபரை பற்றிய தகவலை அவரது குடும்பத்தினருக்கோ அல்லது வழக்கறிஞருக்கோ தெரிவிக்காதது. சில காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவி மக்களை சித்திரவதை செய்கிறார்கள். மேலும் இதுபோன்ற மரணங்கள் நடந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் அவர்களை பாதுகாக்கும் ஒரு சூழல் இருப்பதாலும் இந்த சம்பவங்கள் தொடர்கின்றன. சில சமயங்களில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கான மேலதிகாரிகளின் அழுத்தம் அல்லது பணிச்சுமை காரணமாக காவல்துறை விரைவான முடிவுகளை பெறுவதற்காக சித்திரவதை முறைகளை பயன்படுத்துகிறது. சித்திரவதைக்கு எதிராக வலுவான சட்டம் இல்லாதது அல்லது இருக்கும் சட்டங்களை சரியாக அமல்படுத்தாதது ஒரு முக்கிய காரணமாகும். ஐநா சித்திரவதை எதிர்ப்பு மாநாட்டில் இந்தியா கையெழுத்திட்டிருந்தாலும் அதை இன்னும் சட்டமாக்கவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத சிறை அமைப்பு. சிறை அமைப்புகள் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் உள்ளே நடக்கும் சம்பவங்கள் வெளிவருவது கடினமாகிறது. பின்தங்கிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை குறிவைப்பது. தரவுகளின்படி பழங்குடியினர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் மற்றும் ஏழை மக்கள் இது போன்ற சித்திரவதைகளுக்கு அதிகமாக ஆளாகிறார்கள். சிசிடிவி கேமராக்கள். அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் லாக்அப்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். சுயாதீன விசாரணை. லாக்அப் மரணங்கள் குறித்து நீதித்துறை அல்லது பிற சுயாதீன அமைப்புகளால் உடனடி மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். பொறுப்புக்கூறல். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்ட சீர்திருத்தங்கள். சித்திரவதைக்கு எதிரான வலுவான சட்டம் இயற்றப்பட வேண்டும். மருத்துவ பரிசோதனை. கைது செய்யப்படும் முன் மற்றும் காவலில் இருக்கும்போது கைதிகளை முறையாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். மனித உரிமைகள் பயிற்சி. காவல்துறைக்கு மனித உரிமைகள் மற்றும் சட்ட விதிகள் குறித்து உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை. காவல்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டும். இந்த மரணங்கள் இந்தியாவின் நீதித்துறை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பில் ஒரு பெரிய கரையாக உள்ளன. இதை தடுப்பதற்கு அரசு, காவல்துறை, நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும்.